அனுப்புனான். யானைகளை வந்து அழிச்சிருச்சுன்னு அர்த்தம் வழங்குதா இல்லையா? யானைப்படை அழிச்சிருச்சு, கற்களை கொண்டாந்து போட்டுச்சு. இதோ நிறுத்திக்கிற வேண்டியது தானே. அபாபில் பறவை எப்படி இருக்குன்னு தெரியுமா? அதுக்கு உடனே அபாபில் என்ன செய்கிறாங்க, அது எப்படி இருக்கும், உனக்கே தேவையில்லாத வேலை. அல்லாஹ் சொன்னால் சொல்லு, அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னால் சொல்லு. கற்பனையில் ஓவியம் வரைகிறாது உன் வேலை. தப்சீர் ஓவியம் வரைகிறாங்க. எப்படி தெரியுமா? அந்த பறவைகள் வந்து அதுக்கு வந்து துதிக்கைகள் இருக்கும். பறவைக்கு துதிக்கை இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து தும்பிக்கை இருக்குமா, அதுக்கு வந்து நாயுடைய உள்ளங்கை போல் அதனுடைய உள்ளங்கை இருக்கும். வாக்குஃபுன் கஃபில் கிலாபி, அது மாதிரி ரூசுன் கரூசி சிபாயி, வனவிலங்குகளை போல் அதனுடைய தலை இருக்கும். பறவை தானா, தலை வனவிலங்கு போல் இருக்குமா. அது பறவைக்கு வால் வேறு இருக்குமா, அதுவும் வனவிலங்கு வால் மாதிரி இருக்குமா. அது மாதிரி வந்து பச்சை கலரில் இருந்துச்சான். இப்படியெல்லாம் வந்து ஒரு பறவை என்ன விட்டுட்டு போயிட வேண்டிய. தப்சீர்னு எடுத்து குரான் விளக்கம்னு எடுத்து எதை எடுத்து பார்த்தாலும் இன்னத்தையாவது ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன சரி யோசிச்சுட்டே இருக்கிறது. குரானில் உள்ளது விளங்குறது விளங்காமல் ஆக்குறது, விளங்குறது என்ன செய்யறது, விளங்காமல் ஆக்கக்கூடிய வேலைகள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. அதே